என்னக்கா, தேங்காய் விலை ஏறுனது தான் ஏறுனுச்சு, தென்னங்கன்றுலையே தேங்காய் பறிக்கலான்னு பார்க்குறீங்களா? அட ஏன்க்கா நீங்கள் வேற இந்த வண்டு படுத்துகிற பாடு தென்னம்பிள்ளை வளருமானே எனக்கு தெரியலை. இதில் வேற தேங்காய் பறிக்கிறாங்களாம். வண்டா? அது என்ன வண்டுக்கா? அது இருக்கிறத எப்படி பார்த்தீங்க? 2 நாள் தான்க்கா அந்த பக்கம் வரல. இந்த வண்டு ஓட்டை போட்டு குருத்து மட்டையை சாய்ச்சி வச்சிருச்சு. சரின்னு கிட்ட போய் பார்த்தா அங்கே பாருங்க, பஞ்சு பஞ்சாக தள்ளி வச்சிருக்கத. அட என்னக்கா, அது போனால் போயிட்டு போதேக்கா, கொஞ்சோண்டு சாப்பிட்டுட்டு அது போயிட போகுது. என்ன கொஞ்சோண்டு சாப்பிட்டுட்டு போயிட போப்பதா? அப்போ வீட்டுக்கு போயில 2 வண்டு பிடிச்சி தரேன், உங்கள் வீட்டு தென்னை மரத்தில் கொண்டு போய் சாப்பிட விடுங்க. ஒன்றும் இல்லை. சரி சரி, கோச்சிக்காதீங்கக்கா. அந்த வண்டை எப்படி கண்டுபிடிச்சி எடுக்கிறீங்க, அதை கொஞ்சம் சொன்னால் நாங்களும் தெரிஞ்சுக்குவோம்ல. அதுதான் ரொம்ப கஷ்டம். இங்கே பாருங்க, எது எவ்வளோ புத்திசாலித்தனமாக இவ்வளோ இடம் இருக்கையில் மட்டைக்குள்ளே போய் ஓட்டை போட்டு வச்சிருக்கு பாருங்க. அந்த மட்டையெல்லாம் வெட்டிட்டு அந்த ஓட்டையை பார்த்தா தான் தெரியும் வண்டு உள்ளே இருக்கா இல்லை எங்கே இருக்குன்னு. சரிக்கா, அந்த வண்டை எப்படி எடுப்பீங்க, எப்படின்னு சொல்லுங்க. இங்கே பாருங்க, எப்படி வண்டு எப்படி தள்ளி சக்கையாக தள்ளி வச்சிருக்குன்னு. அந்த சக்கையெல்லாம் எடுத்துட்டு வண்டு உள்ளே இருக்கா இல்லையான்னு கை விரல விட்டு பார்த்தோன்னா தெரிஞ்சிடும் அந்த வண்டு இருக்குதா இல்லையான்னு. இந்த மாதிரி வண்டி எடுக்கிறதுக்குன்னே கடையில் வண்டி எடுக்கிற கம்பின்னு ஒன்று விற்பாங்க. அதை வாங்கிட்டு அதை வச்சு குத்தி எடுத்தோம் அப்படின்னா வண்டு வந்துடும். இங்கே பாருங்கள், வண்டு எவ்வளோ ஆழத்துக்கு போயிருக்கு பாருங்கள். அட, இதில் இவ்வளோ வேலை இருக்காக்கா? நான் கூட நினச்சேன் தென்னங்கன்று வச்சா தேங்காய் பறிச்சிடலாம், மாங்கன்று வச்சா மாங்காய் பறிச்சிடலாம்னு நினச்சேன். நினைப்பீங்க. அவ்வளோ ஈஸியாலாம் தென்னம்பிள்ளை கிளப்பி தேங்காய்லாம் பறிச்சிட முடியாதுமா. இவ்வளோ கஷ்டம் இருக்குது. இந்த வண்டை என்ன 4 நாள் பார்க்கலன்னா தென்னை மரத்தையே முறிச்சிருக்கோம் அப்படியே. அட ஓஹோ, அப்படியாக்கா? சரி, இந்த வண்டை எப்படி எடுப்பீங்க, எடுத்து காட்டுங்க பார்ப்போம். நீங்கள் வந்திருக்கீங்கன்னு டீ வாங்க போயிருக்கு போல இருக்கு வண்டு. வந்தவொடனே காமிக்கிறேன் வாங்க. தென்னம்பிள்ளையிலேருந்து வண்டை எப்படி எடுக்கிறது, வண்டுக்கிட்டேருந்து தென்னம்பிள்ளையை எப்படி காப்பாற்றுறது அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பாருங்கள்.